சளி இருக்கும்போது, "சுடு தண்ணீர் தான் குடிக்கணுமா? பச்சை தண்ணி குடிக்கக்கூடாதா?" அப்படின்றாங்க. சரி சுடு தண்ணி குடிச்சா உடம்புல ரத்த அளவு ரொம்ப கம்மியாயிடுமே! அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. சளி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். ஸோ, அதனால எல்லா ஃப்ரூட் ஜூஸஸுமே சுடு தண்ணீல கலந்து குடிங்க. பச்சை தண்ணி குடிக்கலாம் தப்பில்ல. ஸோ, இப்ப இந்த தண்ணி குடிக்கும்போது நமக்கு எப்படி ஒத்துக்கும்னா, அதில ஒரு சிட்டிகை விபூதி போட்டுக்கோங்க. எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பழனி விபூதி வச்சிருக்காங்க. நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம என்கொயரி பண்ணிட்டு தான் சொல்றோம். இது ஒண்ணுமே ஒரு அனுபவத்தில தான் சொல்றோம். ஸோ, அவங்களுக்கு மருந்து பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லும்போது, "வீட்ல விபூதி இருக்கான்னு?" கேட்டா, "கண்டிப்பா இருக்கு. பழனி விபூதி இருக்கு. சித்தர் கோயில் விபூதி இருக்குன்றாங்க." ஸோ, அத ஒரு சிட்டிகை எடுத்து அந்த சுடுநீர்லயோ, நார்மலான வாட்டர்லயோ கலந்து நீங்க குடிச்சிட்டு வாங்க. அதுவே சளிய வந்து வெளிய தள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஆற்றல் வாய்ந்தது. இத நீங்க பண்ணி பார்த்துட்டு, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க எந்த அளவுக்கு அதுல நம்பிக்கை வச்சு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அதனால தான் மந்திரமாவது நீருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நம்ம மனதுல அத நம்பிக்கை தான் அந்த விபூதியில கலக்குதே தவிர, அந்த திருநீற்றுல